ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி சுகர் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான டயட் போகலாம், என்ன மாதிரியான எக்ஸசைஸ் போகலாம், என்னென்னலாம் பண்ணலாம் எக்ஸசைஸ்ல அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு முச்சு பியூட்டி விளாக்ஸ். நான் உங்க முச்சு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணவு முறைகள், அதாவது டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபார் டயபெட்டிக் மெல்லிட்டஸ் பேஷண்ட்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். காமனாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டயட் அப்படின்றது என்ன மாதிரியான டயட் எடுக்கலாம். சார், நான் எனக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த ஸ்வீட்ஸ் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் என்ன மாதிரியான எக்ஸசைஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரிகாஷன் பண்ணணும், எக்ஸசைஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. முதல்ல நம்ம டயட். ஏன் டயட்டை நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன்னா, டயட்டை வச்சு தான் அடுத்து அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி எவ்வளோ கொடுக்கணும், எக்ஸசைஸ் எவ்வளோ நேரம் பண்ணணும், என்னென்னலாம் மாதிரியான உணவுகள் எடுக்கிறது, என்ன மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்காக தான் முன் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் டயட்டை சொல்கிறேன். உணவு இருந்துச்சு அப்படின்னா அந்த உணவில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வச்சு தான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சடனாக இது வேணாலும் நடக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு திடீர்னு மயக்கம் மட்டும் வரலாம், லோ சுகர் ஆகலாம், ஹை சுகர் ஆகலாம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்காக நான் முதல்ல டயட்டை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டயட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயட், அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்துக்கள், அதாவது குளுக்கோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள். மாவுச்சத்துக்கள் தான் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிறது. ரைஸ் எடுக்கலாமா அப்படின்னா 100% டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரைஸ் எடுக்கலாம். என்ன மாதிரியான ரைஸ் எடுக்கிறோன்றது தான் முக்கியம். மில்லட்ஸ் எடுக்கலாம். கம்பு, ராகி, வரகு, திணை, இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது, குறிப்பாக ஆவியில் வேகக்கூடிய சிறுதானிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கேழ்வரகுலாம் நம்ம விட்டனால தான் இந்த சுகர் 3 நேரமும் நம்ம முன்னோர்கள் தோசையோ இட்லியோ இல்லை அரிசி உணவுகளே சாப்பிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு சர்வே எங்கேயுமே கிடையாது. 3 வேளையுமே சாப்பிடல, ஒரு வேளை சாப்பிட்டாங்க, 2 வேளை சிறுதானியங்கள் கூட நிறையா அந்த உணவு மாதிரி எடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேழ்வரகுலாம் சுகருக்கு அவ்வளோ நல்லது. தென் அரிசி சாப்பிட்லான்னு சொன்னீங்க. எந்த மாதிரி அரிசி சாப்பிடலாம்? கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. என்னால் இதை வாங்க முடியாது, இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. காஸ்ட்லி ஆக்குனதே நாம தான். அது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிடுச்சு. கொஞ்ச நாள் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் ரிட்டர்ன் பேக் பண்ணுறப்ப அது நம்ம கையில் சேர்றப்ப கண்டிப்பாக அது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அரிசிகள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மட்டை அரிசின்னு சொல்லக்கூடிய கேரளா ரைஸ் அப்படின்றது இருக்கலாம். வரகு அரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டயட் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. எதை ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னா, சுகரி ஃபுட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமான இந்த சுகர் டேஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் மாம்பழம் ஆகட்டும், பலாப்பழம் ஆகட்டும், வாழைப்பழங்கள் ஆகட்டும், இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் கண்டென்ட்ஸ், அந்த அதிகமாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. ஸோ இதை கம்மி பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு பழங்கள் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா, டைஸ்ன்னு சொல்கிறேன், ஒரு 100 கிராம்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் மாம்பழம் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பசிச்சாலும் சரி பசிக்கலனாலும் சரி அடுத்த உணவுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கு இருக்கக்கூடிய கேப் மினிமம் 5 to 6 ஹவர்ஸாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த டயபெட்டிக் நம்ம ஈக்குவலாக வச்சுக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரே ஒரு பீஸ் ஜிலேபி சாப்பிட்டுங்க. பட் இதை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. பட் இது யாரும் கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இதை சாப்பிட்டுட்டு போய் திருப்பி அதை வேறு சாப்பிடுவாங்க. சுகர் அதிகமாகும், மயக்கம் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுதான் பிரச்சனை நம்மகிட்ட. ஸோ நம்ம எவ்வளோ உணவு எடுக்கிறோமோ நல்ல தண்ணி குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ரொம்ப முக்கியம். இந்த வாட்டர் எடுக்கிறப்ப கூட சேர்ந்து ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லது. ரொம்ப ஹை ப்ரோட்டீன்ஸ், அதாவது நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுக்க சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வே ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் பவுடரோ நீங்கள் எடுக்கக்கூடாது. நேச்சுரலாக என்ன ப்ரோட்டீன் கிடைக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் 100 கிராம்ஸ் எடுக்கிறோம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அது பெஸ்ட். இப்போ அதிகமான ப்ரோட்டீன் எடுக்கிறப்பையும் கிரியாட்டின் லெவல் அதிகமாகும், கிட்னி பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பீப்புள் அதிகமாக மாவுச்சத்து உள்ளக்கூடிய பொருட்கள் எடுக்கிறத விட அதிகமாக நார்ச்சத்து உள்ளக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வாழைத்தண்டாக இருக்கலாம், வாழை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வாழை பூவாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றது முக்கியம். ஸோ எதெல்லாம் எடுக்கிறதுங்கிறத விட எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் குளுட்டாமின்னு சொல்லக்கூடிய இந்த மைதாவில் செய்யக்கூடிய பொருட்கள், பிஸ்கட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பசிக்கிறா ஒரு மேரி பிஸ்கட் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அதுவே மைதா தான். எல்லாம் ரீஃபைண்டு கோதுமைன்னு சொல்லுவாங்க. பட் எதுவுமே அது ரீஃபைண்ட் கோதுமை கிடையாது. குளுட்டாமின் சொல்லக்கூடிய இந்த சுகர் இன்சுலின்ஸ் ப்ரொடியூஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமிலத்தை சேர்ப்பாங்க. முக்கியமாக பரோட்டா மாதிரியான உணவுகளில் அந்த மைதாவில் ஆட் பண்ணக்கூடியது எல்லாமே குளுட்டாமின் தான். கலர் மாறுறதுக்கு, ஒயிட்டாக இருக்கிறதுக்கு, லப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கு, சாஃப்டாக இருக்குன்னா 1008 கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லேபில் எலிகள்
எலிகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய குளுட்டாமைன் இந்த மாவில் கலக்கிறதுல எலிகளுக்கு 2 நாளில் சுகரை வந்து குறைபாடு வர ஆரம்பிச்சிடும். மனிதர்களுக்கு கண்டிப்பாக இது எடுக்கிறப்ப கண்டிப்பாக அதை ஒரு இம்பாக்ட் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பிரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கோதுமை பிரெட் அந்த பரவாயில்ல, அது வந்து மைதா பிரெட்ஸாக இருக்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொரித்த உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறத நிப்பாட்டிக்கணும். தென் அதிகமாக அந்த சிப்ஸ் வகைகள் சேர்ந்தக்கூடிய நொறுக்கு தீனிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. பசிச்சா நல்ல ஒரு ஃபுட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராகியில் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு கொழுக்கட்டை மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து லோ சுகரி கண்டென்ட்டில், அதுவும் பனை மரத்தில் இருக்கக்கூடிய பனங்கருப்பட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, கம்மியாகவும் எடுக்கக்கூடாது, ஈக்குவல் லெவலில் எடுத்துக்கணும். அதிகமான மாவுச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பொருளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நார்ச்சத்துக்கள் வந்து கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த உணவு முறைகளை பார்க்குறோம். பொரித்த உணவுகள், கார்பனேட்டட் ஃபுட்ஸ், குளுட்டாமின் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, சோடியம் பென்சோனேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு சுகர் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு குளுக்கோமீட்டர் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்ட்ரிப் போட்டு பிக் பண்ணி நீங்கள் அதாவது சுகர் பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நடக்கிறப்பையோ ஜாகிங் பண்ணுறப்பையோ உங்களுக்கு வந்து சுகர் லெவல் ரெடியூஸ் ஆனக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிகாஷனாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஜிம் செட்டப் போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கான பிபி, எல்லா ஜிம்லையுமே பிபி பார்க்குற அப்பார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது உங்கள் பிபி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன் அப்படின்னா திடீர்னு ஃபாலோ ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், எப்பயுமே எம்டி ஸ்டொமக்கில் எக்ஸசைஸ் பண்ணுறத ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு காஃபி மாதிரியான ஒரு அந்த ஸ்டிமுலேஷன் ஒரு எனர்ஜி தரக்கூடிய, அதாவது பிளாக் காஃபி மாதிரியான பிளாக் டீ பிளாக் காஃபி மாதிரியான உணவுகள் எடுத்துகிட்டு போயிட்டு எம்டி ஸ்டொமக்கில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. லைட் அது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய தண்ணி முதல்ல குடிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வாக்கிங் 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்கு நல்லா வேர்த்து ஊக்குற மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்றது ரொம்ப நல்லது. ஒரு ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம், ஸ்கிப்பிங் ஆக்டிவிட்டிஸாக இருக்கலாம், வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங்காக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் பண்ணுறதுனா பேசிக்காக நம்ம சொல்லக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியம். ஸோ உணவுகள் வந்து காய்கறிகள் அதிகமாக எடுக்கலாம், மீன் தாராளமாக சாப்பிடலாம், அதாவது கடல் மீன் சொல்லக்கூடிய அந்த உணவு வகையில் வந்து அதிகமாக சாப்பிடலாம். அப்படின்னு இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் எக்ஸசைஸ் சஜஷன் கேட்குறது ரொம்ப நல்லது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் மாடிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இந்த ஃபுட் சம்மந்தமாக வரக்கூடிய அந்த டயபெட்டிக் அல்சர்ஸ், இதை வந்து நம்ம க்யூர் பண்ண எப்படி அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறது தனியாக அது ப்ரெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் இதெல்லாம் டயபெட்டிக்கில் எவ்வளோ ஃபுட் ப்ரெஷர் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஸ்லிப்பர்ஸ் வந்து மாற்றுறது ரொம்ப நல்லது. சில பேத்துக்கான கால் மறுத்து போகிற தன்மை இருக்கும். அண்ட் இதுவே இன்னொரு விஷயம், கேரட் மாதிரியான உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுக்கிறப்ப கண் பார்வைக்கு தேவைப்படக்கூடிய அந்த நரம்புகளுக்கு போய் சேரக்கூடிய ஆப்டிக் நர்வ்னு சொல்லக்கூடிய நரம்புகளுக்கு தேவையான ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுனால கண் பார்வைக்கு தேவையான அந்த ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கும். விட்டமின் B12ன்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தில் கோபலமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டமின் B12 இருக்கக்கூடிய அதிகமான நியூரோ பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பர் சஜஷனோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதிகமான குறைபாடுகள் இருக்கிறப்ப நல்ல கண்களுக்கு தேவையான பயிற்சிகளை வந்து அதிகமாக செய்யணும். மேலே பார்க்கறது, அந்த சைடில் வச்சு பார்க்குறது, வெட்டிகோ எக்ஸசைஸ் போட்டினால வரும். இதுவே போதும் கண்களுக்கு நம்ம சேர்க்குற எக்ஸசைஸ். தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பார்வை குறைபாடு இருக்கா, உடனே ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் போய் ஆப்டோமாலஜிஸ்ட் போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. தென் அதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டீஹைட்ரேஷனோ இல்லை கெடினஸோ வருது அப்படின்னா சடனாக அந்த எக்ஸசைசஸ் நிப்பாட்டிட்டு தென் கொஞ்சம் டேக் ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து அதிக நேரம் ஃபோன் பார்க்குறது, அதிகமான வெளிச்சங்கள், அந்த LED லைட்ஸ் வந்து கண்ணில் படுறப்ப நம்ம நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே இந்த பிரச்சனை ரொம்பவே. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான டயபெட்டிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் தான். அதை வந்து கேஷுவலாக ஹேண்டில் பண்ண பிரச்சனை இல்லை. அதற்கு கூட எதையுமே ஹேண்டில் பண்ணினாங்க நிச்சயமாக மிஸ்டேக் ஆகும். அதிகமான காய்கறிகள், முக்கியமாக சொல்லக்கூடிய நீர் காய்கள்னு சொல்லக்கூடிய சுரக்காய் இருக்கட்டும், பீர்க்கங்காய் அந்த மாதிரியான காய்களாக இருக்கட்டும், இது மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கிறது நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். கப்பை கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சிவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிழங்குகள் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக உங்கள் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா ஃபுட்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை இதுவும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 2 ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்டதோ குளுக்கோஸ் சத்துக்களாகட்டும் அதிகமாக வந்து உங்களுக்கு அந்த சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், பனங்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த பனை மரத்துலேருந்து கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தாராளமாக சாப்பிடலாம், இன்க்ளூடிங் பதனி முதல் கொண்டோம் சுகர் லெவலை ஈக்குவலாக வச்சுக்கும். ஸோ இதே மாதிரியான நிறைய நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஆவாரம் பூவாகலாம் இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஆவாரம் பூ ட்ரிங்க், ஒரு காஃபி மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கலாம். பட்டை வகைகள்னு சொல்லக்கூடிய அந்த சினிமன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டீஸ் வந்து அதிகமாக எடுக்கலாம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா
தேன்காய் என்ற மகாக்கனி ஒரு ஒரு சின்ன ஒரு விதை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே ப்ராப்பரான சஜஷன்ஸோட இன்க்ளூடிங் உங்கள் மெடிசன்ஸோட சேர்ந்து எடுக்கணும். ஸோ அப்போ தான் சொல்கிறேன் இது வந்து ஈக்குவலாக இருக்கும். நான் இது சித்தா மட்டும்தான் போவேன், ஆயுர்வேதிக் மட்டும்தான் போவேன், ஹோமியோபதி மட்டும்தான் போவேன், நான் உங்கள் சுகர் வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் ஆகாது. இனிஷியலாக உங்களுக்கு இருக்குன்னு டயக்னோசிஸ் ஆச்சுன்னா மெடிகேஷன்ஸோட சேர்ந்து மெடிகேஷன் சொல்லுங்கள். நாளடைவில் அதோட டோசேஜை குறைக்கணும் படிப்படியாக. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரக்லேருந்து நம்ம கிளீனிங் வெளியில் வர முடியும். முக்கியமாக இந்த மாதிரி நீரிழிவு நோய் இருக்கிறவங்க முக்கியமாக சொல்கிறேன், ஹார்ட் வந்து எவ்ரி 3 months to 5-6 months ஒன்ஸாவது நம்ம அட்லீஸ்ட் செக் பண்ணணும். கண்ணு செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுட்டை வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிறோம். ஸ்கின்னில் வரக்கூடிய ரேஷஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது தோல் நோய் மருத்துவத்தை நீங்கள் ஆலோசனை மூலமாக பெற்று அதை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொன்னோம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். டில்டர் பேசிஸ் முஜுபிடி vlogs நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். திஸ் இஸ் முஜுபிடி. பாய்.